கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமானிய வில்லியம் மரியம் பிரென்ஹாம் அவர்களால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1963ஆம் வருஷம் பிரென்ஹாம் கூடாரம், ஜெஃபர்சன்வில், இந்தியானா, அமெரிக்காவில் தி இண்டிக்மென்ட் குற்றச்சாட்டு. When we all gather together, these little places coming together, it's wonderful. இந்த சிறு சிறு இடங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி வரும்போது அது அற்புதமாயிருக்கிறது. No denomination, no ties of nothing but only to Jesus Christ. That's all. ஸ்தாபனமில்லை, எவ்வித கட்டுப்பாடும் இல்லை, ஆனால் கிறிஸ்துவிடம் கட்டுப்பாடு, அவ்வளவுதான். புரிகின்றதா? Just sitting together in heavenly places. ஒன்று கூடி உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருப்பதாகும். All right, sister, if you give us, let's just sing this one verse of that. சகோதரியே, நீ மட்டும் துவக்கி தருவாயானால் ஒரு அடியை மட்டும் நாம் பாடுவோம். When the coal of fire had touched the prophet. Let's sing it together now. நெருப்பு தழல் தீர்க்கதரிசியை தொட்டபோது என்ற பாடலை நாம் யாவருமாக சேர்ந்து பாடுவோம். When the coal of fire had touched the prophet, making him as pure could be. When the voice of God said, "Who'll go for us?" Then he answered, "Am I? Send me. Speak, my Lord. Speak, my Lord." Our brethren will come forth if you will. Can I be quick to answer? Let the other minister brothers come forth if they will. Let's go to lay hands upon. நெருப்பு தழல் தீர்க்கதரிசியை தொட்டபோது, அவனை முழுவதும் பரிசுத்தமாக்கிய போது, அப்பொழுது தேவனுடைய சத்தம், யார் நமது காயமாக போவான் என்று சொன்னது. அப்பொழுது அவன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று உத்தரவு சொன்னான். பேசும் என் ஆண்டவரே, பேசும் என் ஆண்டவரே. இப்போது சகோதரர்கள் கூடுமானால் முன்னால் வரவும், பேசும் நான் உடனே உமக்கு உத்தரவிடுவேன். மற்ற போதக சகோதரர்கள் வர முடிந்தால் கைகளை அவர்கள் மேல் வைக்க வாருங்கள். My Lord, associates of the tabernacle here, Brother Ruddle, Brother Lamb, இந்த ஜெப கூடாரத்தில் பொறுப்பாளர்கள் சகோதரன் ரடல், சகோதரன் லாம் போன்றவர்கள் வாருங்கள். And I will answer, Lord, send me. Oh, millions now in sin and shame are dying. Listen to their sad and bitter cry. Hasten, brethren, hasten to their rescue. Quickly answer, Master, here am I. Speak, my Lord. Speak, my Lord. Speak, and I'll be quick to answer thee. Speak, my Lord. Speak, my Lord. Speak, and I will answer, Lord, send me. What is your name, brother? பேசும் அப்பொழுது, ஆண்டவரே என்னை அனுப்பும் என்று பதிலளிப்பேன். ஓ, கோடி கணக்கானோர் பாவத்திலும் அவமானத்திலும் மரித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய பரிதாபமான கசப்பான கூக்குரலை கேளும். சகோதரரே, துரிதமாக சென்று அவர்களை காப்பாற்றுங்கள். உடனே, எஜமானே, இங்கே இருக்கிறேன் என்று உத்தரவருளுங்கள். பேசும் என் ஆண்டவரே, பேசும் என் ஆண்டவரே, பேசும் நான் உடனே உனக்கு உத்தரவருளுவேன். பேசும் என் ஆண்டவரே, பேசும் என் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று உத்தரவு அருளுவேன். சகோதரனே, உங்கள் பெயர் என்ன? Orlando Hunt. Brother Orlando Hunt from New York City, is that right? நியூயார்க் பட்டணத்தை சார்ந்த சகோதரன் ஆர்லாண்டோ ஹண்ட், சரிதானே? Brother சகோதரனே Joseph Coleman. ஜோசப் கோல்மன். Now if you will just turn to the audience, my brother. ஜோசப் கோல்மன். சகோதரரே, இப்பொழுது திரும்பி சபையாரை பாருங்கள். Brother Hunt and Brother Coleman, call of God upon their hearts. சகோதரன் ஹான், சகோதரன் கோல்மன் தேவனுடைய அழைப்பை அவர்கள் தங்கள் இருதயங்களில் பெற்றுள்ளனர். And as we have just sang the song, there's millions now in sin and shame are dying. இப்பொழுது நாம் பாடின விதமாக கோடிக்கணக்கானோர் பாவத்திலும் அவமானத்திலும் மரித்துக் கொண்டிருக்கின்றனர். They have heard that sad and bitter cry. அவர்களுடைய பரிதாபமான கசப்பான கூக்குரலை இவர்கள் கேட்டனர். And we ask them, hasten, brothers, hasten to their rescue. See?
எனவே நாம் அவர்களிடம் சகோதரரே துரிதமாக சென்று அவளை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். பாருங்கள், Quickly answer, Master, here am I. உடனடியாக எஜமானே இங்கே இருக்கிறேன் என்று உத்தரவு அருளுங்கள். That's what we're answering this morning. அந்த விதமாகத்தான் அவர்கள் இன்று காலை உத்தரவு அருளுகிறார்கள். As we, as brethren of this church and this group, நாம் இந்த சபையின் இக்குழுவின் சகோதரர்கள் என்ற முறையில் sanction this by laying our hands upon them and giving them the right hand of fellowship, அவர்கள் மேல் கரங்களை வைப்பதன் மூலம் இதை அனுமதித்து அவர்களுக்கு வலதுகர ஐக்கியத்தை கொடுத்து as to be witnesses of Jesus Christ with our support is எங்கள் ஆதரவுடன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக நியமிக்கிறோம். that we will back them up in everything that's honorable and right in the gospel. சுவிசேஷத்தில் கௌரவமானதும் சரியானதுமான எல்லாவற்றிற்கும் அவர்களுக்கு எங்கள் ஆதரவை அளிப்போம். Our prayers will constantly be for these men that God will use them to honor Him. தேவன் அவருடைய மகிமைக்காக அவர் உபயோகிக்க வேண்டும் என்றும் இவர்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் எங்கள் ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருப்போம். And may their ministries be rich and great in New York. அவர்களுடைய ஊழியங்கள் நியூயார்க்கில் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. May their life be full of service for Him, அவர்களுடைய வாழ்க்கை அவருக்கான சேவையால் நிறைந்ததாய், bringing in precious sheaves to the kingdom. அநேக வெளியேற பெற்ற அரிக்கட்டுகளை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவார்களாக. May they live long, happy lives. அவர்கள் நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்களாக. May the Lord God undergird them with His everlasting presence தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை தமது நித்திய பிரசன்னத்தினால் இடைக்கட்டி and give to them health and strength அவர்களுக்கு ஆரோக்கியமும் பலனும் அருளி and keep them in this service until Jesus Christ shall call them to the eternal home in the heaven of grace. இளைப்பாறுதலுக்கென அவர்களை இயேசு கிறிஸ்து தமது நித்திய வீட்டிற்கு அழைத்துக் கொள்ளும் நாள் வரைக்கும் அவர்களை தமது ஊழியத்தில் வைத்துக் கொள்வாராக. Let this congregation, as we bow our heads and we ministers, go forward to lay our hands upon them. போதக சகோதராகிய நாங்கள் முன்னால் சென்றவர்கள் மேல் கைகளை வைக்கும் போது சபையோர் தலைவணங்கி இருக்கவும். Our Heavenly Father, we lay our hands upon Brother in the name of the Lord Jesus Christ. எங்கள் பரலோக பிதாவே, இந்த சகோதரன் மேல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் கைகளை வைக்கிறோம். As what we have known of Him, Lord, has been righteous. ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்தவரையிலும் அவர் நீதிமானாய் இருந்து வந்திருக்கிறார். And we thank Thee for this call and this life of the ministry. அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்திற்காக ஏற்பட்டுள்ள இந்த அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, speak to this brother. ஆண்டவரே, இந்த சகோதரன் மூலம் நீர் பேசி Win souls, bring deliverance, Lord, to those that are in captivity. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும், கட்டுண்டவர்களை கர்த்தாவே விடுதலையாக்கும். Both sickness and mentally and physically and spiritually. வியாதியிலும் சிந்தையிலும் ஆவிக்குரிய விதமாயும் சரீரபரமாயும் விடுதலையை கொண்டு வாரும். Lord, giving him real ministry. கர்த்தாவே, அவர்களுக்கு ஒரு உண்மையான ஊழியத்தை நீ தாரும். That he might at the end of his road look back down through that long trail. அவருடைய வாழ்க்கை பாதையின் முடிவில் அவர் கடந்து வந்த அந்த நீண்ட பாதையை திரும்பி பார்த்து And see that he's been able by the grace of God to capture every enemy. தேவ கிருபையினால் எல்லா சத்துருக்களையும் அவராலே மேற்கொள்ள முடிந்தது என்று சொல்லத்தக்க ஊழியத்தை தாரும். Through Jesus Christ our Lord we ask it. Amen. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இதை கேட்கிறோம். ஆமென். Upon Brother Cole, we also lay our hands as witnesses, Lord. சகோதரன் கோல்மனின் மேலும் நாங்கள் சாட்சிகளாக எங்கள் கைகளை வைத்து Give thank you to his call that we, this church, this group of people, believe in him as a servant of Christ. அவருடைய அழைப்புக்கு அனுமதி அளித்த சபையாராகிய நாங்கள் இந்த குழு அவர் தேவனுடைய ஊழியர் என்பதை நம்புகிறோம். And we ask that you bless him and give him a great mighty ministry. அவரை ஆசீர்வதித்து அவருக்கு மகத்தான ஒரு ஊழியத்தை அளித்து That he will win souls to the Lord அவர் தம் ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை வெல்லவும் and deliver the captive and break the powers of Satan around the lives of the people that he associates with. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் அவர் தொடர்பு கொள்வரிடம் வாழ்க்கை சுற்றிலும் காணப்படும் சாத்தானின் வல்லமைகளை முறியடிக்கவும் கிருபை அருளும். Give to him all a fruitful life. அவருக்கு பலனுள்ள வாழ்க்கையை தாரும். And two, when he comes to the end of the road, அவரும் கூட தம் வாழ்க்கையின் பாதையில் முடிவடையும் போது God grant that he can look down a long trail where by the grace of Jesus Christ he's been able to break every fetter of the enemy to honor God. அவர் பின்னோக்கி அந்த நீண்ட பாதையை கண்டு இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால்
சத்துருவின் எல்லா விலங்குகளையும் அவர் தேவனுடைய மகிமைக்காக உடைத்தெறிய முடிந்தது என்று சொல்லும்படியான ஊழியத்தை தாரும். Heavenly Father, may these men now so live, work in the harvest of God. பரலோக பிதாவே, இம்மனிதர் இருவரும் தேவனுடைய அறுவடையில் பணிபுரிவார்களாக. May your blessings rest upon them and be with them until the time that we all gather at the feet of our great Master. நம்முடைய எஜமானுடைய பாதங்களின் கீழ் நாம் ஒன்று கூடும் அந்நேரம் வரைக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கி இருப்பதாக. In Jesus Christ's name we ask it. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறோம். ஆமென். God bless you, Brother Hunt. Give you a fruitful ministry. சகோதரன் ஹண்ட், தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பலன் மிகுந்த ஊழியத்தை தருவாராக. God bless you, brother, and give you a fruitful ministry too. சகோதரனே, உங்களையும் தேவன் ஆசீர்வதித்து பலன் மிகுந்த ஊழியத்தை தருவாராக. Again. When the coal of fire touched the prophet, making him as pure can be. When the voice of God said, "Who go for us?" then he answered, "Here am I, send me." Oh, speak, may he speak to many young hearts. Speak, my Lord. Call to God, and I'll be quick to answer thee. Speak, my Lord. Speak, my Lord. Speak, and I will answer. Lord, send me. We thank the Lord this morning for this great honor of the church witnessed in the sending out of ministers in the field in this last days. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக நெருப்பு தழல் தீர்க்கதரிசியை தொடும் பொழுது அவனை முழுவதும் பரிசுத்தமாக்கி, அப்பொழுது தேவனுடைய சத்தம், யார் நமது காரியமாய் போவான் என்று கேட்டது. அப்பொழுது அவன் உத்தரவளித்தான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. பேசும் என் ஆண்டவரே, அவர் அநேக வாலிபர்களுடன் பேசட்டும். பேசும் என் ஆண்டவரே, தேவனால் அழைக்கப்படுதல். பேசும், நான் உடனே உமக்கு உத்தரவு அருளுவேன். பேசும் என் ஆண்டவரே, பேசும் என் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று உத்தரவு அருளுவேன். இந்த கடைசி நாட்களில் மிஷனரி வேலைக்காக இப்பொழுதுகளை அனுப்புவதை சபைக்கு காண கிடைத்த இந்த மகத்தான தினத்திற்காக இன்று காலை நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். Grace of God go with you, my brethren. என் சகோதரரே, தேவனுடைய கிருபை உங்களுடன் செல்வதாக. I hope He sends you to the foreign fields and across the world, உங்களை அவர் அயல் நாடுகளுக்கும் உலகம் முழுவதற்கும் அனுப்பி preaching this unsearchable riches of Jesus Christ. Boy, so needy. அதிக தேவையாயுள்ள அவருடைய ஆராய்ந்து முடியாத ஐஸ்வர்யத்தை பிரசங்கம் பண்ணும்படி செய்வார் என்று நம்புகிறேன். So needy the world is today. உலகத்துக்கு இன்று அது மிகவும் தேவையாயுள்ளது. Now, so much of these good things, we just have to take a little here and a little there in order to get it all in the service this morning. இப்பொழுது நல்ல காரியங்கள் இவ்வளவு இருக்கின்றது. இவை யாவற்றையும் இக்காலையில் நாம் ஆராதனையில் பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்க வேண்டி இருக்கிறது. Now, today I'm speaking upon a subject that இப்பொழுது இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள், sometimes don't like to approach these real terrific times. இந்த பயங்கரமான நேரங்களை குறித்து பேச சில சமயங்களில் எனக்கு விருப்பமில்லை. Now, last Sunday, if some of you wasn't here and didn't get the message of the third Exodus, கடந்த ஞாயிறன்று சிலர் இங்கு வராமல் இருந்து மூன்றாம் யாத்திரை என்னும் செய்தியை கேட்க தவறியிருந்தால், and if you like the tapes, I believe you'll enjoy that one, the third Exodus. உங்களுக்கு விருப்பமானால் அந்த ஒளிநாடாவை வாங்கி கேளுங்கள். அது கேட்பதற்கு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். மூன்றாம் யாத்திரை.